பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜட்ஜஸ் சாப்டர் 11 verse 2. நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். பரஸ்திரியின் மகன் என்று சொல்லி எப்தா துரத்தப்பட்டான். ஆனால் துரத்தப்பட்ட எப்தாவை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். இருக்கீங்களா? துரத்தப்படுகிறாய் என்றால் துரத்தப்படுகிற ஜனங்களே உன்னை அழைத்து அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே கர்த்தர் எப்தாவை பெரியவனாய் மாற்றினது போல் என் தேவன் உங்களையும் பெரியவனாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். இந்த வார்த்தை விசுவாசித்தால் நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் உங்களை பெரியவனாய் மாற்றட்டும். லிசன் மை பீப்புள். எந்த இடத்துல காயப்படுகிறோமோ அங்கே கர்த்தர் நம்மளை கனப்படுத்தாமல் இருப்பாரா? எப்தா என்றால் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தம். எப்பத்தா என்றாலும் திறக்கப்படுவதாக என்றுதான் அர்த்தம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட ஒரு டோர் திறக்க போகுது. My son, you're going to attend an interview. You're going to see the Lord is going to open the new door for you. My daughter, you're going to see a life partner today. You're going to see God is going to open the new door and confirm the God's will in your life. வியாதியோடு இருக்கிறவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். அற்புதம் நடக்கட்டும் ஏசப்பா, அற்புதம் நடக்கட்டும். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அற்புதத்தை எங்க பிள்ளைகள் பார்த்து சாட்சி சொல்லணும். பேசிக்கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் அல்ல. The spirit of the Lord is talking to you. I can feel the mighty anointing. லபனமா கபரதியந்த ரகதனா. என் தேவன் உங்களை தொட்டு அற்புதம் செய்கிறார். Today the Lord is going to open the new door for you. எந்த ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறாய் மகனே? எந்த ஆசீர்வாதத்துக்காய் காத்திருக்கிறாய்? எந்த ஜனம் விரட்டியதோ அதே ஜனம் உன்னை அழைப்பிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தருவார். யார் உன்னை குழியிலே போடுகிறதற்கு, சிங்க கெபியிலே போடுகிறதுக்கு உத்தரவு கொடுத்தார்களோ அதே ராஜா வந்து உன்னை நிக்க வைத்து கூப்பிடுவார். தானியேலே, தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரா? யார் உன்னை சிறைச்சாலையில போட்டார்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலே, அவனே உன்னை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கர்த்தர் கொண்டு வரும்படிக்கு வைக்க போகிறார். வானம் திறக்கப்பட்டாயிற்று. வேலையிலே வெட்கப்பட்டு தலைகுனிந்தாயா? பல பாலிடிக்ஸ், பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? என் தேவன் உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு அற்புதம் செய்கிறார். நியாயமா வரவேண்டிய ப்ரமோஷனோ உயர்வு வராமல் போய் தடைப்பட்டு விட்டதோ, அவர்கள் கண்களுக்கு மத்தியிலே ஏணி வைத்தாலும் எட்ட முடியாத அளவுக்கு என் கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடிய நேரம் காத்திருக்கிறது. பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிற வாழ்விலே மகிமையான மேலான ஆசீர்வாதங்களை காண்பாயாக. Take this prophetic word. பிறந்த நாள் திருநாள் காண்பவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று. Heal in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.